நீங்க ஒரு Intel PC பில்டோ இல்ல வந்து ஒரு லேப்டாப்பா வாங்க போறீங்கன்னா, Intel ப்ராசஸரோட நேமிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பிளஸ் நீங்க ஒரு மதர் போர்டே வாங்கி ஆகணும். இந்த வீடியோல Intel நேமிங் ஸ்கீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ப்ராசஸருக்கு வந்து இந்த மதர் போர்டு தான் வாங்கணும் கூட பேச போறேன் இந்த வீடியோல. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு Intel கைடு. நீங்க ஒரு Intel PC பில்டோ லேப்டாப் வாங்க போறீங்கன்னா, இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா Intelஓட நேமிங் ஸ்கீம் வந்து முன்னாடி சொன்ன மாரி கொஞ்சம் குழப்பமா இருக்க போகுது. நெறைய லெட்டர்ஸ் வச்சிருக்காங்க. நெறைய மீனிங்கும் தரப்போகுது. ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா இருக்க போகுது. இந்த வீடியோல அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். நீங்க பார்க்குறது ஒரு Intel ப்ராசஸரோட டோட்டல் நேம் இது ஆக்சுவலா. நேமிங் ஸ்கீம். இதுல வந்து முதல் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, Intel கோர் இருக்கு. Intel கோர் வந்து ஆக்சுவலா கன்சியூமர் கிரேட் ப்ராசஸர் சொல்லலாம். Intel Xeon கூட வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. நமக்கு இது மட்டும் போதும் இப்ப. இதுக்கப்புறம் வர நம்பர் வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது. இது வந்து Intel வந்து பிராண்ட் மாடிஃபையர் சொல்றாங்க. நம்ம சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வச்சுக்கலாம். இப்போதைக்கு Intel கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடல் இருக்கு. i3, i5, i7, i9 இருக்கு. பிளஸ் ஸ்பின் ஆஃப் மாரி Intel Pentiumம் அப்புறம் Intel Celeronம் இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றத i3 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டா வந்து குவாட் கோரா இருக்க போகுது. டெஸ்க்டாப்ல வந்து குவாட் கோரா இருக்கும் i3 எல்லாமே. பட் இதே வந்து நீங்க லேப்டாப் சைடுல பார்க்குறீங்கன்னா, i3 வந்து மோஸ்ட்டா டியூவல் கோரா இருக்க போகுது. 4 த்ரெட்ஸோட நெறைய ப்ராசஸர் பார்த்திருப்பீங்க இந்த மாரி. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து குவாட் கோர் ரிலீஸ் பண்ணுவாங்க i3ல. பட் i3 வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் பொறுத்தவரைக்கும் டியூவல் கோர் தான். இந்த i3 வச்சு நீங்க என்ன பண்ணலாமா கேட்டீங்கன்னா, நார்மல் ஸ்டூடண்ட் ஒர்க்கும், அப்புறம் சின்ன சின்ன ஆஃபீஸ் டாஸ்க்கும், Netflix, ரொம்ப சிம்பிளான இண்டி கேம்ஸ் இது போல நீங்க விளையாடலாம். நார்மல் வீடியோ எடிட்டிங்கும், ஃபோட்டோஷாப்பும் பண்ண முடியும். பட் இதுக்கு கீழ 2 விஷயம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, Intel Pentium. Pentium வந்து டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கோர். லேப்டாப்ல வந்து ரொம்ப ரேர் தான். Celeron வச்சிருக்காங்க லேப்டாப்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரொம்ப லோ பவர்டாவும், ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்க போகுது. நீங்க 20K லேப்டாப் பிக் பண்றீங்கன்னா, புது லேப்டாப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா Intel Celeron இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப லோ எண்ட் இது ஆக்சுவலா. மூவிங் ஆன் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா, Intel i5. i5 பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கேமர்ஸ்க்கு ஏத்தது இது. i5 வந்து மிடில் ஆஃப் தி கிரவுண்ட் மாரி சொல்லலாம். ஹை எண்டும் கிடையாது, லோ எண்டும் கிடையாது. அந்த மாரி இது. என்ட்ரி லெவல் கேமர்ஸ்க்கும், அப்புறம் வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்கன்னா, i5 வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. ஏன்னா வந்து Intelஓட i5யே போதும். இப்ப இருக்க மோஸ்ட்டா எல்லா கேம்ஸ் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண போகுது. இன்னும் 2, 3 வருஷத்துக்கு கூட ஹேண்டில் பண்ணும் அது நல்லாவே. லேப்டாப்ல மோஸ்ட்டா வந்து குவாட் கோரா இருக்கும். பட் பிசில வந்து பார்த்தீங்கன்னா, 6 கோர் வச்சிருக்காங்க. எக்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஜென்க்கு அப்புறம் ஹைபிரிட் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஹைபிரிட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட எஸ்கியூக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 கோர்ஸ் இருக்க போது. 6 மெயின் கோரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 சைட் கோரும் இருக்க போது. இது பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து எஃபிஷியன்சி கோர்னு வந்து வச்சிருக்காங்க. அத பத்தி Intel 12 ஜென் வீடியோல பேசுறேன் செக் பண்ணி பாருங்க. i5 வந்து நல்ல 1080p எடிட்டிங்கும், சூப்பரான ஹை எண்ட் கேமிங்கும் தரப்போகுது. பிரச்சனையே கிடையாது இது. பட் i7 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் அபோவ். ஏன்னா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் தருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா டிபெண்டிங் தான். லேப்டாப்ல வந்து குவாட் கோர் ஆப்ஷனும் இருக்கு. பழையதெல்லாம் 8 கோரும் இருக்கு. பட் இப்போ வந்து டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 13 ஜென்ல 12 கோர்ஸ் வந்து 16 கோர்ஸ் குடுத்துருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாயிடுச்சு இப்ப i7ல. i7 வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளி 4K எடிட்டிங் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் ஆக்சுவலா. ரொம்ப சூப்பரான 4K எடிட்டிங் பண்ணும். பிளஸ் கேம்ஸ்லாம் நீங்க கவலையே பட தேவையில்ல. 12 கோர் இருக்குது. நெறைய ஆக்சுவலா அது. அதோட கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா வச்சிருக்காங்க Intel. பிரச்சனையே கிடையாது. ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் டேபிளா இருக்க போகுது. நெக்ஸ்ட் Intelஓட டாப் ஆஃப் தி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா i9. i9 வந்து ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து வச்சிருக்க போறாங்க அதுல. 24 கிட்ட இருக்கு. பட் இது ப்ராசஸர் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கம்ப்யூட்டர் ரேட்டா இருக்கும். நீங்க வைஃபை பில் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் வரும் அது ஆக்சுவலா. அந்த ரேட்டுக்கு இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பண்ணாத டாஸ்க் எதுவுமே கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் நம்பர். ஜெனரேஷன் பொறுத்தவரைக்கும் Intel வந்து வருஷம் அவங்க புது ப்ராசஸர் தான் எடுத்துட்டு வருவாங்க. Intel வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 13 ஜெனரேஷன்ல இருக்காங்க. இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஜெனரேஷன், 11 ஜெனரேஷன் வந்திருக்காங்க. ஒரு பழைய ஜெனரேஷனுக்கும் புது ஜெனரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃபைன்மென்ட் தான். இந்த ப்ராசஸர் வந்து பழைய ஜெனரேஷனோட பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. பல ஆஸ்பெக்ட்ஸ்ல. இப்ப AMD சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, புது ஜெனரேஷன் வந்து டோட்டலா வந்து புது நோட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது டிரான்சிஸ்டரே வந்து புது டைப் இது. இந்த மாரி புதுசா எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க போகுது. எக்ஸாம்பிள் போன ஜெனரேஷனோட Intel i7 வந்து பார்த்தீங்கன்னா, i5 டிஃபீட் பண்ணும். ஈஸியா சொல்றேன். அந்த மாரி ரேஞ்சுல சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு ஜெனரேஷன் அப்ப பார்த்தீங்கன்னா, பல மடங்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்லிஃப்ட் கிடைக்க போகுது. AMD வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல வந்து வருஷம் டபுள் பண்ணிட்டு வராங்க பெர்ஃபார்மன்ஸ. அதே மாரி தான் Intelம் கொஞ்சம் பக்கத்துல. சிம்பிளா சொல்லணும்னா, லேட்டஸ்ட் 13th வந்து பார்த்தீங்கன்னா, மோர் எக்ஸ்பென்சிவா இருக்க போகுது. பட் மோர் பெர்ஃபார்மன்ஸ். இதே வந்து 11 ஜென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஆப்ஷனா இருக்கும். 11 ஜென் வந்து அப்சல்யூட் கிடையாது. அதாவது ரொம்ப பழசு கிடையாது. பழைய டெக்னாலஜி கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. லேட்டஸ்ட் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப Redmiல வந்து Note 12 வந்திருக்கு. நீங்க Note 11 வாங்குற மாரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம்.
பட் ஜெனரலி வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஜென் வந்து மோஸ்ட்டா பாதி பிரைஸ் கூட கிடைக்கும். இப்ப AMDல எடுத்துக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, பாதி பிரைஸ்ல கிடைக்குது. Intelலும் அதே கேஸ் தான் வரும். அடுத்து வர 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, SQ. ஸோ இது வந்து மோஸ்ட்டா Intel i9க்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 இருக்கும். i7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் Intel i5க்கு வந்து 12600 இருக்குன்னு. இது மீனிங் என்ன கேட்டீங்கன்னா, அதிக நம்பர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா தரப்போகுது. அவ்வளோதான். ஸோ நல்லா வந்து கிளாக் ஸ்பீட் வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப 12600 வந்து பார்த்தீங்கன்னா, 12400 வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க போது. அதான் வித்தியாசம். பட் ஸ்பெசிஃபிக்கா Intel 12 ஜென் வந்து பார்த்தீங்கன்னா, 12600ல வந்து அந்த நான் சொன்ன 10 கோர் இருக்கு. பட் 12400ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 6 கோர் தான் இருக்கு. அதான் வித்தியாசம். அததான் இப்ப வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ Intel i7லயும் பார்த்தீங்கன்னா, அதே தான் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஒண்ணுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 12 கோர் தான் இருக்கும். ஒண்ணுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 16 கோர் இருக்க போது. அதான் வித்தியாசம். இதுவரைக்கும் சொன்னது ஓகே. பட் இதுக்கப்புறம் தான் வந்து பெரிய விஷயமே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில இருக்க லெட்டர்ஸு. இந்த லெட்டர் தான் வந்து உங்க ப்ராசஸர் எந்த டைப்ன்னு சொல்லப்போது. ஸோ இப்ப அத பார்க்கலாம். முதல்ல டெஸ்க்டாப் பார்த்துடலாம். ஸோ டெஸ்க்டாப்ல மோஸ்ட்டா வந்து F பார்ப்பீங்க. ஸோ Intelஓட F சீரிஸ். இது வந்து மோஸ்ட்டா ரேட் கம்மியா இருக்க போது மத்த ப்ராசஸரோட. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இன்டிகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்ட் கிடையாது. Intel கிட்டயும், AMD கிட்டயும் வந்து என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, அவங்களோட இன்டிகிரல் கிராபிக்ஸ் ப்ராசஸர் சொல்லலாம். அதாவது நீங்க கிராபிக்ஸ் கார்ட் தனியா வாங்க தேவையில்ல. இந்த ப்ராசஸர் டைக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, GPU வச்சிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணுது இது. இந்த F சீரிஸ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு GPU இருந்ததுன்னா, நீங்க F சீரிஸ் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டரா இருக்க போது. பட் இதே வந்து டெஸ்க்டாப் ப்ராசஸர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த லெட்டரும் போடாம இருந்தா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த GPU இருக்க போது. முக்கியமா இந்த நார்மல் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, Intel UHD வச்சிருப்பாங்க. இத கொஞ்சம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, Intel Iris Xe வச்சிருப்பாங்க. Intel Iris Xe வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்க போது. Intel UHD வந்து ஓகேவா இருக்கும். இப்ப T வருது. T வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லேப்டாப் ப்ராசஸர் தூக்கி டெஸ்க்டாப்ல போட்டா எப்படி இருக்கும், அது மாரி தான் அது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான பவர் வந்து இழுக்க போது. மோஸ்ட்டா 35 வாட்ஸ் வந்து 20 வாட்ஸ் கூட இருக்க போது சிலதெல்லாம். இந்த T சீரிஸ் வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து Intel NUC இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா நார்மல் ப்ராசஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹீட் புரொடியூஸ் பண்ணாது. கிளாக் ஸ்பீட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் அதிகமா புரொடியூஸ் பண்ணாது. அது ஒரு அட்வான்டேஜ். மோஸ்ட்டா அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கும். இது வந்து கடைகள்லயோ, இல்ல வந்து Amazonலயோ அதிகமா பார்க்க மாட்டீங்க. கம்மியா தான் இருக்கும். Intel இத வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் பிசி இது போல மேக்கர்ஸ் தான் வந்து அதிகமா இன்டெண்ட் பண்றாங்க அத. பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை எண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும், அப்புறம் வந்து ஓவர் கிளாக்கிங் தேடுறீங்கன்னா, இதுக்கு வந்து K சீரிஸ் இருக்கு. K சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூலி அன்லாக்டு. ஸோ இதுல இருக்க மல்டிப்ளேயர் வந்து அன்லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த காரணத்தினால உங்களால வந்து ப்ராசஸர் வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அது வேகமா ஓட வைக்கிற மாரி. பட் டாப் ஆஃப் தி லைன் வந்து பார்த்தீங்கன்னா, XC இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ். இதான் வந்து பெரிய விஷயமே Intelல இருக்கிறதுல. இப்ப லேப்டாப் பார்த்துடலாம். லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அதிகமா பார்க்குறது U தான் இருக்க போது. U சீரிஸ் வந்து மோஸ்ட்டா வந்து லோ எண்ட் ஆக்சுவலா. இது வந்து நெறைய கன்சியூமர் கிரேட் லேப்டாப்ஸ்லயும், நோட் புக்ஸ்ல அதிகமா இருக்க போது. ஏன்னா பவர் வந்து அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணாது. ஸோ ஹீட் அதிகமா இருக்காது. அது ஒரு அட்வான்டேஜ் இதுல. பட் இது இன்னும் குறைக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, Y சீரிஸ் இருக்கு. Y சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அல்ட்ரா தின் லேப்டாப்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்க போது. அப்புறம் P சீரிஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க போது. U சீரிஸ் விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். முக்கியமா அந்த அல்ட்ரா தின் லேப்டாப்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க அத. இப்ப நீங்க கேமிங் லேப்டாப்ஸ்குள்ள போனீங்கன்னா, இது அதிகமா பார்ப்பீங்க. H சீரிஸ். H சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது. அப்புறம் வந்து HQ இருக்கு. HQ வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பெர்ஃபார்மன்ஸ் குவாட் கோர். லேப்டாப்ல ஓவர் கிளாக் பண்ணணுமா, உங்களுக்கு HK இருக்கு. ஸோ HK வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்க போது. ஓவரால் முக்கியமான நேமிங் டெர்ம்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ லேப்டாப்க்கும் சரி, டெஸ்க்டாப்பும் சரி. இப்போ வந்து மதர்போர்ட் பத்தி பார்த்தாகணும். Intel மதர்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேர் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி இது. Intel மதர்போர்ட்ஸ்ல முதல் ஆல்ஃபாபெட் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு பேஸ் லைன் 3 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, B, H, Z அப்புறம் Q and X இருக்கு. அத பத்தி அப்புறம் பேசுறேன். ஸோ முதல்ல வந்து H இருக்கு. ஸோ H510 இது பார்த்துக்கோங்க. இந்த H வந்து மோஸ்ட்டா இருக்கிறதுலே வந்து பேஸ் லைன், அதாவது பட்ஜெட்ன்னு சொல்லலாம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. கம்மியான USB போர்ட்ஸும், அப்புறம் PCI 3.0 தான் இருக்கும் மோஸ்ட்டா இப்ப இருக்க மதர்போர்ட்ஸ். அப்புறம் அந்த அளவுக்கு லேயர்ஸ் இருக்காது. நெறைய PCI வந்து கார்ட்ஸ் போட முடியாது உங்களால. 2டே 2 RAM ஸ்லாட் இருக்கும். ஓவர் கிளாக் பண்ணவே முடியாது. இந்த H சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பா இருக்க போது. மதர்போர்ட் சீப்ன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் எண்டுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்க போது. அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்காது. ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அத. இதுல சிலது வந்து பார்த்தீங்கன்னா, Mன்னு கடைசில போட்டிருப்பாங்க. Mன்னா மினி ITX. ஸோ அந்த மதர்போர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்க போது. ஏற்கனவே வந்து சீரிஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இதுல சின்னதா இருக்க போது. இப்ப B இருக்க போது. B தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா கேமர்ஸ் டார்கெட் பண்ற மதர்போர்ட்ஸ். இதுல வந்து 4 RAM ஸ்லாட் இருக்க போது. சூப்பர் நியூஸ் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு PCI 4.0 இருக்க போது.
இது வந்து 16x லைன் சொல்றேன். ஸோ 16x லைன்ல வந்து உங்களால வந்து ஒரு i9 ஜிபியு போட முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு PCIe 3.06 இன்ச் இருக்க போது. அப்புறம் 2 PCI எக்ஸ்ப்ளோர் ஸ்லாட் வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 SSD போட முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டும், நெறைய PCI லைன்ஸ் இருக்க போது. நல்ல ஹீட் சிங்க்கும், அப்புறம் RGB வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியம்ல அது. ஸோ இதில சில மதர் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் பண்ணும். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ K சீரிஸ்ல போடலாம் நீங்க. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்காது. பட் ஓகே. நெக்ஸ்ட் டாப் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, Z சீரிஸ் தான். Z சீரிஸ் வந்து 690 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் டாப் ஆஃப் தி லைன். முன்னாடி சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்க போது. பட் PCI 4.2 வந்து நெறைய இருக்க போது. நெறைய லேன் சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். நெறைய RAM ஸ்லாட் இருக்க போது. SSD அதிகமா இருக்கும். ஓவரால் ஸ்பீட் அதிகமா இருக்க போது. பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் இது போல சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஆடியோ இருக்கும் பார்த்தீங்களா? அந்த காம்போனன்ட்ஸ் நல்லா இருக்கும். HDMIல வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வச்சிருப்பாங்க. USBல லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா இருக்க போது Z சீரிஸ்ல. பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Z சீரிஸ் வந்து DDR5 கூட சப்போர்ட் பண்ணுது. H சீரிஸ்லயே இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரிஃபைன்டா இருக்க போது. நல்ல அதிக ஸ்பீட்ஸ் இருக்க RAM கூட சப்போர்ட் பண்ணும். அதுக்கேத்த ப்ராசஸர் நீங்க போட்டீங்கன்னா. அப்புறம் Q1X இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா மார்க்கெட்ல அதிகமா பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால அது கன்சிடர் பண்ண தேவையில்ல நீங்க. ஸோ இப்போ வந்து தைரியமா நீங்க Intel வாங்கலாம். ஸோ Intel பத்தி சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன் நானு. உங்களுக்கு AMD பத்தி கூட பார்க்கணும்னா வந்து AMD வீடியோ கூட போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் பழசு அது. மதர் போர்டுக்கு டெடிகேட்டடா வீடியோ போட்டிருக்கேன். PSUக்கு டெடிகேட்டடா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க PC பில்ட் பண்ணணும்னா அதுக்கு எல்லா கைடும் இந்த சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. பாய்.